வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் சாட் ஜிபிடி எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்ச் பார் வரும். சர்ச் பாரில் கோட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கோட் ஜிபிடி ரைட் அண்ட் இம்ப்ரூவ் கோட் யூஸிங் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கோட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் ஷோ ஆகும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா சும்மா நான் ஒரு ரேண்டமாக சர்ச் பாரில் டெக்ஸ்ட் சர்ச் பண்ணுறேன். அதோட ரிசல்ட் ஒரு எரர் ஷோ ஆகும். ஏபிஐ டோக்கன் செட் ஆகலை அப்படின்னு. ஸோ அதை செட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோன்னா நம்ம ஃபைல் மெனுக்குள்ளே போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் நம்ம கோட் ஜிபிடி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும். அது சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஏபிஐக்கு என்டர் பண்ணுறதுக்கான இன்புட் ஃபீல்டு வரும். எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னா அங்கேயே ஓப்பன் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணிக்கணும் கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த ஏபிஐ கீஸுக்கான பேஜ் வந்துடும். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஒரு கீ இருக்குது. ஸோ நான் உங்களுக்காக புதுசாக இன்னொரு கீ க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி பண்ணணுன்னா க்ரியேட் நியூ சீக்ரெட் கீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஒரு இன்புட் ஃபீல்டில் சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் க்ரியேட் சீக்ரெட் கீ அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கீ ஜென்ரேட் ஆகிக்கும். அது ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு ஜஸ்ட் அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணதும் நம்மளோட கான்ஃபிகரேஷன் செட்டப் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை ரீலோட் பண்ணணும். ரீலோட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் அவங்க க்ளோசிங் அண்ட் ரீஓப்பன் இட். ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ் டேப் க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக நான் ஒரு PHP ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா சும்மா ஒரு கோடை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அழுத்தினீங்க அப்படின்னா நமக்கு கோட் ஜிபிடி எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஷோ ஆகும், ஃபீச்சர்ஸ் ஷோ ஆகும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்னால் எக்ஸ்பிளைன், ரிஃபேக்டர், ஃபைண்ட், ஆப்டிமைஸ், ரைட் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நான் ஆப்டிமைஸ் செலெக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னோடய கோடு கரெக்டாக இருக்கா இல்லை இதோட ஆப்டிமைஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் ரிசல்ட்டை ஷோ ஆகும். வந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் கோடு ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் கைஸ். அவ்வளோதான். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. பை.